ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோயினோட பாஸ்ட் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு லெட்டர் எடுத்து வந்து தராங்களா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லேண்ட் லாஸ்ட்டாக பெய்ஜிங்கில் இருக்க ஹுவாவோட ஃபேமிலி எஸ்டேட்டில் தான் இருந்திருக்கா. அங்கே தான் லாஸ்ட்டாக பார்த்ததா என்னோட சீனியர் வந்து இந்த லெட்டர் போட்டிருக்காங்க. உனக்கு வேணும்னா நீ நேராக அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல செக்யூரிட்டி கார்ட்ஸில் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. நீ தனியாக போகிறது உனக்கு டேஞ்சர் தான், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நான் லேனை கண்டுபிடிச்சதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்ப ட்ரை பண்ணுறாங்களா. அப்போ உடனே ஹீரோவோட ஃபோட்டோ தான் அந்த டேபிள் மேலே இருக்குது. ஹீரோ அமிச்ச அந்த ஃபோட்டோ தான் அவங்களுக்கு கிடைச்ச லாஸ்ட் லெட்டர் போல. அதுக்கப்புறத்துலேருந்து இவங்க ரிப்ளை அனுப்பாமல் இருந்திருக்காங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு பெய்ஜினுக்கு தான் கிளம்புறாங்க. கட் பண்ண ஹீரோயின் பெய்ஜின்ல இருக்க அந்த எஸ்டேட்டுக்கு வெளியில தான் இருக்காங்க. நிறைய செக்யூரிட்டி கார்டு தான் இருக்காங்க போல. அதே இடத்துல தான் ஹீரோவும் இருக்காரு. அங்க இருக்க மாஸ்டருக்கு ட்ரீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க போல. அங்க ஒரு பட்லர் கூட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட சமையல்காரர் போல. அவரோட பேரு லீ கேன். ஹீரோ கிட்ட அவங்க அண்ணாவை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கிஃப்ட் உங்க அண்ணா கிட்ட கொடுத்துருங்க, உங்க அண்ணானால தான் நீங்க இங்க வந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணா இன்னும் கொஞ்ச நாள் ஊருக்கு வருவாங்க, நீங்க அவங்கள பர்சனாவே மீட் பண்ணி இதை அவங்க கிட்ட கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப அந்த மரத்துக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சத்த கேட்கும். என்னன்னு தேடி பாக்குறாங்களா. அங்க பார்த்தா யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்ப ஹீரோவை கிட்ட போயிட்டு, யார் அங்க நிக்கிறீங்க, நீங்க விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க 2 காலும் உடஞ்சிரும், பார்த்ததுக்கு கையில இருக்க எலும்பு உடஞ்சிரும், பரவாயில்லையா. அப்ப அங்க இருக்க ஹீரோயினை எட்டி பார்த்துட்டு, உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டீங்க, கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ சரி நான் கிளம்புறேன், இருந்தாலும் விழாம பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போறாங்களா. நிஜமாலே நீ ஒரு நல்ல டாக்டர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது ஹீரோக்கு அதுல விழுந்துருது போல. இவளுக்கு எப்படி நான் டாக்டர்னு தெரியும், ஒருவேளை அது அந்த பொண்ணு தானான்ட்டு நினைச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள ஹீரோயின் தொப்புக்குடின்னு விழுந்துடுறாங்க. உடனே இவர் தான் போய் ஹெல்ப் பண்ண போறாரு. பார்த்தா ஹீரோயின் தான் ஆம்பளை விஷயத்துல இருக்காங்க. இப்ப ஹீரோவோ ஹீரோயினை எழுப்பி விட்டு, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நான் தானே உங்களுக்கு நிறைய லெட்டர்ஸ்லாம் அனுப்புனேன், நீங்க கூட என்கிட்ட பேசுனீங்களே அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் திரு முழிச்சிட்டு இருக்காங்களா. நான் தான் டாக்டர் டூஹோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்காங்களா. ஓ சாரி, ஒருவேளை நான் தப்பான ஆள் கிட்ட பேசிட்டு இருக்க போலன்னு சொல்லிட்டு ஹீரோ போக பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் கூப்பிட்டு, நம்ம வேணா பெட் வச்சுக்கலாமா, நீங்க என்னோட உடம்புல எந்த எலும்பு ஒடிஞ்சிருக்குன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா இதுக்கு பதில் அனுப்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சிரிச்சிட்டு சரி ஓகே சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு தான். இப்ப வீட்டுக்கிட்டே ஒரு ஊஞ்சல்ல உட்கார வச்சுட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி காலும் உடஞ்சிடுச்சு, கையில இருக்க எலும்பும் உடஞ்சிடுச்சு. இப்ப ஹீரோவோ உனக்கு எப்படி என்ன அடையாளம் தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறாங்களா. அதுக்கு உடனே ஹீரோயின் பாக்கெட்ல இருக்க போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இப்படிதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ வாங்கிட்டு, இந்த லெட்டர் உனக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படி சொல்லிட்டு திருப்பி பாக்குறாங்களா. அதுல உன்னை பார்க்கவும் முடியல, உன்கிட்ட பேசவும் முடியல, நிஜமாலே உன்னை நினைச்சு எனக்கு வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இதை ஹீரோவும் படிச்சு பார்த்து லைட்டா சிரிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் கிட்டையும், எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்க, திடீர்னு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இங்க ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, அதை முடிக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோவோ உனக்கு என்ன வேலையா இருந்தாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன வேணும் அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஹீரோனுக்கும் இதை பத்தி தொடர்ந்து பேச விருப்பம் இல்ல போல. அதனால ஹீரோயின் காலை காமிச்சிட்டு, எனக்கு போ கட்டி விடுறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதை ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சரி, அவளுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல போலன்ட்டு அவரும் போ மட்டும் கட்டி விட்டுட்டு ஹீரோயினை பாக்குறாங்க. அந்த போட்டோவை அவங்க கிட்ட கொடுத்துறாங்க. இப்ப அவங்க வீட்டுல சாப்பிடவும் செஞ்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, இந்த மாதிரி வீட்டுல தான் நானும் முன்னாடி இருந்தேன், எங்க வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய இடம் இருக்கும், எங்க ஊர்ல மட்டும் விளையக்கூடிய ஒரு பூ இருக்கு, அதோட பேரு ஜெனிட்டியர், அந்த பூ எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீயும் அந்த பூவை வாங்கி இந்த இடம் ஃபுல்லா வளர்த்துக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும், அது பூக்கும் போது நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கூட காமிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு, பூ வளர்க்கறது நானு, ஆனா அதை பாக்கிறதுக்கான வியூ நீ காமிக்கிறியா, அப்பா எவ்வளவு பெரிய நல்ல மனசு உனக்கு அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாரா. ஆமா, எனக்கு நல்ல மனசு தான், ஏன்னா எங்க ஊர்ல மட்டும் பூக்குதுன்னா அப்ப நாங்க என்ன மாதிரிலாம் அதை விவசாயம் பண்ணிருப்போம், என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை பத்திரமா பாத்துருப்போம், அதெல்லாம் நான் உனக்கு சொல்லி தர போறேன், அதனால எனக்கு பெரிய மனசுதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ சரி ஓகே, நீ எப்படி பூக்க வைக்கணும்னு சொல்லித்தான் நான் உனக்கு டான்ஸ் ஆட சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்கிருந்து அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது போல. ஹீரோயினுக்கு டான்ஸும் ஆட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சைட் பை சைடு ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க லைஃப் போக அப்படியே 2 மாசம் ஆயிடுது. இப்ப ஹீரோயினோட உடம்பும் நல்லா தேறி வந்துருச்சு போல. அந்த நாள் அன்னைக்கு ஹீரோ ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காரு. நான் ரிட்டர்ன் வந்துட்டு உனக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி விடுறேன்னு சொல்றாரா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நமக்கு பனிக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு, நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு, நீ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் இங்க இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ கொஞ்சம் கோவமாயிடுறாரு போல. ஒரு டாக்டரா என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், உன்னோட இஷ்டம் இருக்கிறதோ இருக்காததோ அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாரு. ஆனாலும் ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோயினுக்கும் ஹீரோ விட்டுட்டு போக மனசு இல்ல, இருந்தாலும் அவங்க முடிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பாங்க. இப்ப அவங்க லக்கேஜோ எடுத்துட்டு கிளம்ப போறாங்களா. அந்த நேரம் பார்த்து அங்க போறவங்க வரவங்களும் சொல்றாங்க, இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஷார்டேஜா, இனிமேட்டு கரண்ட் இருக்காதா இந்த நாள் முழுக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ வர போகும்போது எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நான் முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ இப்போ அந்த சர்ஜரி பண்ற இடத்துலயும் கரண்ட் இல்ல, என்ன பண்றது
பண்றது அப்படின்றாங்க. அவங்க நினைச்ச மாதிரி தான் ஹீரோ சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த இடத்துல கரண்ட் போயிடுது. ஆல்மோஸ்ட் நடுவுல இருக்காங்க போல. இன்னும் பாதி சர்ஜரி இருக்கே, எப்படி முடிக்க போறோம் அப்படி சொல்லி பேசிட்டே இருக்காங்களா. பார்த்தா யாரோ கதவு திறந்துகிட்டு உள்ள வராங்க. ஹீரோவோட டீமும் ஒரு ஸ்கிரீன்குள்ள இருந்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி உள்ள வந்தவங்க வேற யாருமே கிடையாது, அந்த ஊரோட பொதுமக்கள் தான். அவங்க எல்லாரும் கை முழுக்க கேண்டில்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்காக நாங்க லைட் காமிக்கிறோம், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க, எங்களை குணமாக்குற உங்களுக்கு நாங்க எந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ திரும்பிட்டு நான் இங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. இப்ப அவங்களும் மிஸ் ரெண்டா எங்க கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நல்லபடியா அந்த சர்ஜரி முடிக்க ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க இடம் எல்லாமே இருட்டா தானே இருக்கு, அதனால எல்லாருமே கேண்டில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவும் சூசு நீ எங்க இருக்க அப்படி சொல்லிட்டு தேடிட்டே இருக்காங்களா. ஹீரோயினும் ஒரு இடத்துல இருக்காங்க, ஹீரோ இன்னொரு இடத்துல இருக்காங்க போல. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை பாத்துடுறாங்க, கைதான் அசைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதை கவனிக்காம அங்கிருந்து கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. சரி இதுவும் நல்லதுக்கு தான், இப்ப நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் சொல்லிட்டு ஹீரோயின் போக பாக்குறாங்களா. அந்த நேரத்துல கரண்ட்டும் வந்துட்டு ஹீரோவை திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் இருக்குது அவருக்கு நல்லா தெரியுது. உடனே ஓடி வந்துட்டு சூசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்களா. அப்ப ஹீரோ ஒரு பூத்தொட்டி எடுத்து கையில கொடுத்துட்டு இதை தான் நான் காலையில கொடுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது பார்த்தா அந்த ஜெனிட்டியனோட ஃபிளவர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை தான் கையில வச்சுட்டு இதை நான் காலையிலே வாங்கிட்டேன், அதை உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா நீ என்னோட நான் கிளம்புற சொன்னனால நான் கோவத்துல அங்கிருந்து உனக்கு இதை கொடுக்காமலே கிளம்பிட்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ கூட இப்ப வந்து இல்லைன்னா நான் கண்டிப்பா இதை தூக்கி போட்டிருப்பேன்னு சொல்றாரா. இதை எதுக்கு தூக்கி போடுறேன், நானாவது வச்சுப்பேன் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு ஹீரோ அங்கிருந்து போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படி சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் புரியுது ஹீரோக்கு அங்க ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுதான் சொல்ல வர போறாருன்ட்டு. இப்ப ஹீரோவும் எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில எதுவுமே நல்லதே நடக்காதுன்ட்டு, எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்க போறது இல்லை, இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் திரும்புறாங்க, எனக்கு தெரியும் உனக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக தான் நீ கிளம்புறன்ட்டு, இருந்தாலும் அது போறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி ஒரே ஒரு செகண்ட் மட்டும் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அங்க பனி பொழிய ஆரம்பிச்சிடுதா. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க இந்த பனி முடியறதுக்குள்ள நான் இப்ப கிளம்பணும்னு சொல்லிட்டு, ஆமா நான் உன்னை விரும்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயினும் தலையாட்டுறாங்க. அவ்வளவுதான், ஹீரோ டக்குன்னு வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் மனசுல அந்த ஃபீலிங்ஸ் இருந்தனால அவங்கள கிஸ் பண்றாங்களா. அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. இப்ப நின்னுட்டு இருக்க ஹீரோயின் தான் இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க போல. சோ அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாமலாம் இல்ல. இந்த இடத்துல இந்த நேரத்துல அவன் இருக்கணுமா, நம்மள மறுபடியும் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கணுமா நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி ஒரு குழப்பத்துல நின்னுட்டு இருந்த ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ வந்து நிப்பாரா. என்ன சூசு நல்லா இருக்கியா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பின்னாடி இந்த ஹக் பண்ணிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் 3 வருஷமா நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, என் கையாலேயே உன்னை தண்ணியில மூழ்கி உன்னோட ஒவ்வொரு எலும்பையும் உடைக்கணும்னு எனக்கு எவ்வளவு கோவம் இருக்கு தெரியுமான்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் நீங்க வேற யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க, நான் சூசுலாம் இல்ல அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கழுத்து பிடிச்சிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி நீ செத்து போன, இப்போ அதே 3 வருஷம் கழிச்சு என் அண்ணனை கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், என்னதான் நினைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்களா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்ட்டு மறுபடியும் ஹீரோயின் சொல்லுவோம். ஹீரோயின் அழுக்கா தூக்கி அங்க உட்கார வச்சுட்டு ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயின் எவ்வளவு தடுக்க பாக்குறாங்க, இருந்தாலும் அவர் தொடர்ந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காரா. உடனே ஹீரோயின் பிடிச்சு கடிச்சு விட்டு தள்ளி விட்டுறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ தான் சூசுன்ட்டு, கண்டிப்பா உன்னோட உண்மையான அடையாளத்தை நான் வெளியில கொண்டு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் ஒன்னையும் பட வைப்பேன், உன் முகத்தெரியதை கிழிச்சு எல்லாருக்கும் உன்னோட உண்மையான முகத்தை நான் காமிப்பேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அங்க இருந்து கோமா கிளம்பின ஹீரோ ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க ஜெனிட்டியன் ஃபிளவர்ஸ் தான் வளர்ந்துட்டு இருக்கு போல. இப்ப அவங்க அசிஸ்டன்டும் இந்த ராத்திரியில எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, மிஸ் ரெண்ட் பத்தின எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் தரேன், அதுக்குள்ள நீங்க எதுவும் எமோஷனலா பிரேக் ஆகாதீங்க அப்படி சொல்றாங்களா. சரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு வச்சுட்டு இப்போ அவர் அங்க உட்காந்துட்டு லைட்டரோட விளையாடிட்டு இருக்காரு. அப்படியே யோசிக்கோ செய்யறாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணு முன்னாடி நீ இறந்திருக்க, அதை விட்டுட்டு இப்ப மறுபடியும் திரும்பி வந்திருக்கனா எதுக்காக, அப்படி அந்த 3 வருஷம் முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரா. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக் தான் போறாங்க. ஹீரோ அவரோட ஃபீலிங்கை கன்ஃபர்ஸ் பண்ண பிறகு ஹீரோ ஹீரோயின் கொஞ்ச நாளைக்கு ஒன்னாதான் இருந்திருப்பாங்க போல. அந்த நேரம் ஹீரோ வந்து சொல்றாரு, இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு கண்டிப்பா நம்ம யூஎஸ் ஸ்டேட் போகணும், நீயும் வரியா சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த பார்ட்டி நடக்கிற யூஎஸ் ஸ்டேட்டுக்கு போறாங்களா. அங்க போயிட்டு ஒருத்தரை பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப ஹீரோவும் வந்துட்டு என்ன இதெல்லாம் உனக்கு புதுசா இருக்கா, பழக்கம் இல்லையா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் அதெல்லாம் கவனிக்காம அங்க ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு, அவர் ஹூ ஃபேமிலியை சேர்ந்தவர் தானே அப்படி சொல்லி கேக்குறாங்க. ஆமா அவரு தான் ஹூ ஃபேமிலியோட பெரிய ஆளு, அவரோட பேரு ஹூ மின்ஷிங், அவர் எல்லா பிசினஸ் டீலையும் இங்க தான் பண்ணுவாரு, பத்ததுக்கு இது அவரோட பிரைவேட் எஸ்டேட் மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன நினைச்சாங்க தெரியல, அவரையும் வந்துட்டு முறைச்சுதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ முன்னாடியே திரும்பிட்டு நீங்க உங்க ஃப்ரெண்டை பாக்குற
பாக்குறேன்னு சொன்னீங்களே, நீங்க போய் பாருங்க, நான் இந்த கார்டன்ல நடந்துட்டு இருக்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொல்றாங்களா. அதனால ஹீரோயினை அங்க விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் காணும். பத்தாதுக்கு அங்க ஹூ ஃபேமிலியோட அந்த ஹெட் இருப்பாரு, அவரையும் யாரும் அங்க கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இப்ப அதை பார்த்த உடனே ஐயோ இவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, இவர் டாக்டர் தானே, அதனால அவருக்கு உயிர் இருக்கான்னு சொல்லி தான் தொட போறாங்க. அந்த இடத்துல இந்த ஹூ இருக்கா இல்லையா, அவன் வந்துடுறான். இப்ப ஹீரோவை கட்டி போட்டு சம்மாடி அடிச்சிடறான் போல. ஹீரோ மயக்கத்துல இருந்து இப்பதான் தெளிறாரு. கண்ணை திறந்து பார்த்தா ஹூ தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். அவனோட அப்பா தானே அங்க இறந்து இருக்கிறது. நீ ஒரு பொண்ணை கூட்டு வந்தியா, அந்த பொண்ணு எங்கடா அவளை அனுப்பிச்சு, நீ எதுக்கு எங்க அப்பா இறந்த இடத்துல இருந்த அப்படிலாம் சொல்லிட்டு சர மாதிரியா அடிச்சிட்டு இருக்கான். நான் உனக்கு 3 நாள் தரேன், அந்த பொண்ணை நீ எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வர, இல்லைன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறாங்களா. ஹீரோங்க வந்து கிளம்பின உடனே ஹீரோனை தேடிட்டு தான் வீட்டுக்கு வராங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டல் போறாங்க. எங்க போயுமே ஹீரோயினை காணும். அவங்க அசிஸ்டன்ட்லாம் ஹீரோயினை தேடிட்டு இப்ப வந்து சொல்றாங்க, ஹீரோயினோட பேர்ல எந்த ட்ரேசஸுமே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு காலேஜ்ல படிச்சுதான் நீங்க சொன்னீங்களே, அந்த காலேஜ்ல கூட ஹீரோயின் பேர்ல ஒருத்தரும் படிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோனை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ நீங்க போய் தேடுங்க, அவன் கிடைக்கிறவரை நீங்க தேடிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாங்களா. ஹீரோயின் அமுச்சு வச்சு அந்த லெட்டரையும் உட்காந்துட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குதான் தேடிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து சொல்றான், நாங்க மிஸ் என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சீக்கிரம் வாங்கன்ட்டு. அவ இங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஊர்ல இருந்து எஸ்கேப் ஆக்குறதுக்காக ட்ரெயின் ஏறிக்க போல. ஹீரோவும் அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. ஹீரோயின் எந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி பாத்துட்டே இருக்காங்களா. அந்த ட்ரெயின்ல தான் ஹீரோயினும் இருக்காங்க. அதை ஹீரோவும் கவனிச்சிடுறாரு. இப்ப அவரு அந்த ட்ரெயின்ல ஏறிடுறா. இப்ப அந்த ட்ரெயினும் கிளம்ப அவரு கம்பார்ட்மெண்டா போய் தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் அந்த லக்கேஜ்ல இருக்கும் இல்லையா, அந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க போல. அங்க இருந்து குதிக்கலாம் சொல்லி ரெடியா தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு சூசு அப்படி சொல்லிட்டு அவங்களை இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாரு. நான் கூட அவளை பார்த்த உடனே ஏண்டி இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா இவர் ஹக் பண்ணி நின்னுட்டு இருக்காரு. சூசு நீ அன்னைக்கு கிளம்புனியா, அன்னைக்கு இந்த பூ பூத்துச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அதை கையில கொடுத்துட்டு, நீ கூட ஏதோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குற சொன்னியே அப்படின்ட்டு சொல்றாரா. அப்ப ஹீரோயினும் ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை வெறும் யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு தெரியும் ஹூ ஃபேமிலியோட உனக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குன்ட்டு, அதனால தான் உன்னை வச்சு நான் அவங்களை அட்டாக் பண்ண பார்த்தேன், அதை தவிர எனக்கு உன் மேல எந்த ஒரு காதலும் விருப்பமும் கிடையாதுன்ட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோக்கு ஹர்ட் ஆயிடுது. அந்த நேரம் பார்த்து இந்த ஹூ ஃபேமிலியில இருக்கவங்களா ஹீரோயினை தேடிட்டு தானே வராங்க. இப்ப ஹீரோயினும் அதை பார்த்த உடனே அவங்க கையில இந்த துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு, நான் தான் சொல்றேன்ல நான் உன்னை யூஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு, அதை விட்டுட்டு நீ ஏன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்க பாக்குறாங்க. இருந்தாலும் ஹீரோ கிளம்பாம, ஓ நீ என்ன யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தியா, சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ற சொன்னேனே, நீ என்ன எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோ, வேணா என்ன ஷூட் கூட பண்ணிக்கோ சொல்லிட்டு கன் எடுத்து நெஞ்சுக்கிட்டே வைக்கிறாரு. இப்படியே போனா இவனை காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் அந்த கண்ணை ஹீரோ கையில கொடுத்து அவன் கையாலேயே இவங்களை ஷூட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அங்க விழவும் செஞ்சிடறாங்க. ஹீரோக்கு தான் தாங்க முடியல, கையில இருக்க பூவும் கீழே விழுந்துருது. இதே எல்லாத்தையும் தான் ஹீரோ உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு போல. அப்படியே விடியவும் செஞ்சிடுது. இப்பதான் அவரோட அந்த ஜெனிடியன் ஃபிளவர் ஃபார்மை காமிக்கிறாங்க. எவ்வளவு பெருசுன்னே தெரியல, அவ்வளவு பெருசுக்கும் அவ்வளவு பூவும் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவம் வந்து, நீ இறந்துட்டு நினைச்சுதானே உனக்காக இவ்வளவு செஞ்ச, இப்பதான் நீ திரும்பி வந்துட்டு இதுக்கப்புறம் இது எதுக்குன்னு சொல்லிட்டு அதை கொளுத்தி விட்டுறாரு. இந்த ஃபார்மை ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்த ஒருத்தரும் வந்துட்டு, ஏங்க நீங்க இதெல்லாம் பண்றீங்க, இதை வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு டைம் எஃபோர்ட் எல்லாம் செலவு பண்ணிருப்பீங்க, எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கப்புறம் நான் இதை வளர்த்ததே ஒருத்தவங்க இறந்ததுக்காக தான், பரவாயில்ல அவங்க கூட சேர்ந்து இதுவும் எரிட்டோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப அவர் ஒரு பூவை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, உங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்களா. அதே ஹீரோ பார்த்துட்டு இருக்க பாஸ்ட்ல ஹீரோயினும் கீழே விழுந்திருப்பாங்களா, அந்த இடத்துல தான் அந்த பூவை விழுந்திருக்க போல. அவங்க அடிப்பட்ட கையோட அதை வந்து எடுக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோட வீடு தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோட அப்பாக்கு வந்து ஏதோ சாமியில கும்பிட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துல ஒரு செயின் இருக்கு. அவங்க அம்மா எப்பவுமே அதை தான் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த செயினுக்குள்ள ஒரு தாயத்து இருக்கா. அந்த தாயத்துக்குள்ள அந்த அப்பாவோட ஃபிங்கர் இருக்கும் இல்லையா, அதோட எலும்பு தான் இருக்கு போல. அதை உள்ள வச்சுட்டு அவங்க அடிக்கடிக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு வந்து கேக்குறாங்க, எதுக்குமா இப்படி அப்பாவோட எலும்பு வச்சுட்டு சுத்துறீங்கன்ட்டு. என்னமா பண்றது, உங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை என் கூட இருந்தா எப்பவுமே உங்க அப்பா என்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்னம்மா எப்படி சொல்றீங்க, அப்பா உயிரோட இருக்கும்போது உங்க கூட உட்காந்து எப்போ பேசியிருக்காரு அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுறாங்களா. ஐயோ சாரிம்மா நான் தப்பா பேசிட்டேன், நீங்களும் அப்பாவை எவ்வளவு ஒரு லவ்வர்ஸா இருந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி பேசுறா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது, எங்க இந்த முல்லா இன்னும் வரல, அவளுக்கு கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமாமா அந்த பொண்ணுக்கு மேனஸே கிடையாது, எதுக்கு நீங்க அந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பண்றது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கு, அவங்க பவர் வச்சுட்டு நம்ம இன்னும் கூட நமக்கு தேவையான இடத்துல சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்காங்களா. அப்போ அங்க வேலை செய்யற ஒருத்தவங்களும் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ ஹீரோட அக்காவும், பாருங்கம்மா அவளுக்கு நான் எவ்வளவு டிசிப்ளினோ நாத்தனார் கிட்டயோ மாமியார் கிட்டயோ எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க வந்ததும் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் போல, அவங்களோட பேரு ஆனா. அவங்க வந்த உடனே ஹீரோயினுக்கு இந்த இடம் வசதியா இருக்கா இல்லையான்ட்டு பார்க்க தான் நான் வந்தேன், அவங்களே ஜெர்மன்ல வளர்ந்துருக்காங்க, அவங்க வளர்ந்ததுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல ஏதாவது மாத்தணுமான்னு சொல்லி பார்க்க தான் நான் வந்தேன்
வந்தேன்னு சொல்றாங்க. சரி வந்ததும் வந்தேன், என்ன இவ்வளோன்னு லக்கேஜ் தான் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா, இல்ல எல்லாமே பின்னாடி வருதுன்னு சொல்லிட்டு கையை தட்டுறாங்க. பார்த்தா அவ்வளோ ஃபர்னிச்சர், அவ்வளோ திங்ஸ் வந்து இறங்குது. அவங்க வீடே பத்தாது போல. அங்க ஒருத்தனும் பெயிண்டிங் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். இது என்ன அரைகுறையா இருக்கு, கலர் கூட அடிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்களா. அங்க இருக்கவங்க சிரிக்கிறாங்க. இது யூரோப்பியன் பெயிண்டரோட மாஸ்டர் பீஸ், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பல்பு கொடுத்துறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ அவங்க அசிஸ்டன்டும் வந்துட்டு, நாங்க மிஸ் ரென்னை பத்தி நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். அவங்க அந்த ஃபேமிலியோட ஒரே பொண்ணு தான். அவங்க சைனாக்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க. வந்து இறங்கின கையோடய கல்யாணம் பண்றது அவங்களோட முதல் குறிக்கோளா இருந்திருக்கு. ரெண்டாவது அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. அவங்களோட ஸ்லேட் கிளீனா தான் இருக்கு. ஒருவேளை நம்ம தான் தப்பா புரிஞ்சிருக்குமா, அது ரென் இல்லையோ அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோ சிரிச்சுட்டு, இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குல்ல, நீ பார்க்க தானே போறேன்ட்டு சொல்லிட்டு அங்க இருக்க ஆனாவை பார்த்துட்டு, ஹீரோயின் எங்க போனாங்க, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் மரியாதை கூட செலுத்தாம எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவங்களும் ஹீரோயினுக்கு மரியாதை செலுத்ததை தாண்டி அதை விட நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஏதோ மீட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க போல. அவங்க ஏவியேஷன் ஸ்கூல்ல ஓபன் பண்றாங்க இல்லையா, அதுக்கு நிறைய ஃபேமிலிஸ் விஐபிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிருக்காங்க போல. மெயினா லீ ஃபேமிலி, ஹூ, அதுக்கப்புறம் ஷங்குன்னு 3 ஃபேமிலி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அவங்க 3 பேருமே வரது டவுட் தான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோவோட அண்ணாவோ, சரி ஓகே நமக்கு இது ரொம்ப முக்கியம் தான், ஏன்னா இதை நம்ம நாட்டுக்காக செய்யறோம், எப்படியாவது அந்த 3 ஃபேமிலியும் நம்ம வர வச்சிடலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இதே எல்லாத்தையும் ஹீரோயின் வெளியே நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க போல. இப்ப கதவு திறந்து உள்ள வந்துட்டு, என்ன மீட்டிங்காவே இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அங்க அந்த ஏவியேஷன் ஸ்கூலோட இன்விடேஷனை பார்த்துட்டு, என்ன நிறைய பேரை வர வச்சிருக்கீங்க போல, அவங்களாம் வருவாங்களோ இல்லையோன்னு பாக்குறீங்களான்னு கேக்குறாங்களா. ஆமா அவங்களாம் வருவாங்களான்னு நமக்கு தெரியல, இதெல்லாம் நீ கேட்டுட்டு தான் இருந்தியோ அப்படின்னு சொல்லி அவரும் கேக்குறாரு. ஆமா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் உள்ள வரதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்களா. சரி எனக்கு இப்ப பசிக்குது, நான் சாப்பிட்றேன் சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட போறாரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு. என்ன அண்ணியாரே நீங்க இங்கதான் இருக்கீங்களா, அங்க பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை கூட செலுத்தாம என்ன பண்றீங்கன்னு பார்த்தா எங்க அண்ணனுக்கு கேரிங் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களை கேர் பண்ணாம வேற யாரை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சரிடா நீங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருங்க, நான் சாப்பிடுறேன் சொல்லிட்டு அவர் அதை சாப்பிட போறாரா. ஹீரோ டக்குன்னு போயிட்டு, இருங்கண்ணா நீங்க யாரும் வாங்கி கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்காக முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுல ஏதோ இல்லைன்ட்டு கன்ஃபார்ம் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு ஹீரோயின் வாங்கிட்டு வந்தது அவங்க அண்ணாவை சாப்பிட விடாம இவரே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதை சாப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிடறாரு, அதுங்க ஃபேமஸா இருக்கிற ஒரு ஷாப்ல தான் வாங்கியிருக்காருங்க போல. என்ன இந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த ஊர்லயே இருக்க ஃபேமஸான கடை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க போல, இங்க இருக்க லோக்கல்ஸ் கூட தெரியாது, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உங்க அண்ணாக்கு அங்கதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ எனக்கும் பிடிக்கும், அதனால இனிமேட்டு எனக்கும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே, உங்களுக்கு வேணா நீங்களே வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்ப நீங்க எனக்கு வாங்கிட்டு வர மாட்டீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எங்க அண்ணாக்கு வாங்கிட்டு வருவீங்களா, அது எல்லாத்தையும் திருடி நானே சாப்பிட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அண்ணன் டே எல்லாத்தையும் நீயே சாப்பிடாத, எனக்கும் கொஞ்சம் கூட சைல்டிஷா விளையாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்களா. இதுக்கு மேல நம்ம எதுக்கு இங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்ப பாக்குறாங்க. அப்ப ஹீரோ இல்ல நானே உங்களை டிராப் பண்றேன் சொல்றாங்களா. இல்ல நானே போய்க்கிறேன்ட்டு ஹீரோயின் சொல்றாங்களா. இருந்தாலும் இல்ல நானே கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரே வந்துடுறாரு. போற வழியெல்லாம் கூட ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை வாங்க முடியுமா தான் பாத்துட்டு இருக்காங்க. 3 வருஷம் முன்னாடி நான் இருந்த ஊர்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் சரி ஓகே ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்ப எதுக்கு ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டா, அது எப்படி என்னால மறக்க முடியும், அவளால நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுப்பிச்சேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் ஜெயில அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஹீரோவோ நான் உங்களை ஒண்ணு கேட்கவா, இறந்தவங்க யாராவது திரும்பி வருவாங்களான்ட்டு. அதுக்கு ஹீரோயினும் அது எப்படிங்க வர முடியும்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க திரும்பி வந்துட்டாங்க, ஆனா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு, அவங்க சாவே எதிர்கொண்டுட்டு வந்திருக்காங்க, அவங்க என்ன லேசா இருப்பாங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்களா. கரெக்ட் தான், அவங்க லேசா இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்கள நான் பழி வாங்க தான் செய்வேன், நான் எதுவும் பெருசா பண்ண வேண்டியதே கிடையாது, இவங்க யாருன்ற முகத்திலே மட்டும் கிழிச்சு விட்டேன்னா போதும், எனக்காக பழி வாங்க ஒரு கும்பலே சுத்திட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினை அந்த இடத்துல டிராப் பண்ணிடுறாங்க போல. இப்ப ஹீரோ தான் தனியா உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்டும் வந்துட்டு, நீங்க சொன்ன மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எல்லா வேலைக்காரங்களும் துரத்தி விட்டுட்டாங்க போல, இப்ப அந்த யூ மேன்ஷன்ல யாருமே கிடையாது, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி பிசினஸும் டவுனா தான் இருந்திருக்கு, இந்த 3 வருஷமா அவங்களுக்கு சரியா எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு சொல்றாங்களா. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துல வேலை செஞ்ச லீன்னு ஒருத்தர் இருப்பாரு, அந்த வீட்டோட மெயின் பட்லரு அவரு தான், அவரை கண்டுபிடிங்க. அந்த நேரத்துல ஹீரோயினை பார்த்த ஒரே ஆளு அவரு தான், அவர் வந்து அடையாளம் காமிச்சா எல்லாமே கரெக்ட் ஆயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அசிஸ்டன்டும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு, கரெக்டா தான் நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணால நீங்க
நீங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்க கையில இருக்க அந்த காயம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அந்த காயத்தை பத்தி நீ யார்கிட்ட சொல்லக்கூடாது, என் அண்ணா கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, 3 வருஷத்தை கழிச்சு நீ உயிரோட வந்திருக்கனா என்ன பிளான் பண்ணி வந்திருக்க, உன்னோட ஐடென்டிட்டி மட்டும் நான் வெளியில கொண்டு வர போறது இல்ல, உன்னை சுத்தி எனிமிஸை நிக்க வச்சு என்னை காப்பாத்துங்கன்ட்டு என்கிட்ட கெஞ்ச விட்டு உன்னோட தோல்வியை ஒத்துக்க வைக்கிற அப்படின்ட்டு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. கட் பண்ணா அந்த ஊரோட ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. அதுல இருந்து லீ தான் இறங்குறாரு. அசிஸ்டன்ட் போய் அவங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்க போல. அதே ட்ரெயின்ல இருந்து இன்னொருத்தவங்களும் இறங்குறாங்க. அவங்க ஒரு பெரிய பாடகி போல. அவங்கள பார்த்த உடனே இந்த ஃபேன்ஸ் எல்லாம் ஒரே கும்பலா வந்து சேர்ந்துடுது. அந்த கும்பல்ல இந்த லீயும் அசிஸ்டன்டும் மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த பாடகி எல்லாருக்கும் சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்கா. இந்த லீ இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து டிக்கெட்டையும் வாங்கி அதுலயும் சைன் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த அசிஸ்டன்ட் தான் வந்துட்டு லீயை காப்பாத்தி கூட்டிட்டு வராரு. அப்பதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது லீயோட வாலெட் வந்து அந்த கும்பல் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சுட்டு. அவர் அதை நினைச்சு புலம்பிட்டே வராரா. எதிர்க்க கரெக்டா போலீஸும் வரவோ, என்னோட வாலெட் வந்து அங்க ஒரு கும்பல் நடந்துட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல தொலைஞ்சிருச்சு, நீங்க தான் எப்படியாவது எடுத்து தரணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்களா. நான் இறங்கி வந்துட்டு இருந்தேன், அங்க ஒரு பாடகி இருந்தா, அவளோட கும்பல் சேரும் போது என்னோட வாலெட்டை யாரும் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டரும் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போய் தேடிட்டு உங்களுக்கு கிடைச்சு நான் இன்ஃபார்ம் பண்றேன் சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அந்த ஸ்டேஷன்ல சைன்ல பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த கும்பலை கலைச்சு விடுறதுக்கு இன்ஸ்பெக்டரும் வராரு. அதை பார்த்த உடனே அந்த சிங்கரும் அங்கிருந்து ஓடுறாங்க. அதனால இவரு துரத்திட்டு போறாங்களா, அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க போல. இப்ப அவர் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க வெளியே வராங்க. இதுக்கு என்ன பார்த்தோன்னே நீங்க ஓடுனீங்கன்னு சொல்லி கேக்குறாங்களா. என்னங்க இந்த ஃபேன்ஸ் எப்படியாவது டைவர்ட் பண்றதுக்காக தான் நான் ஓடினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அதுக்கு தான் ஓடுனீங்களா, நான் கூட நீங்க ஏதோ திருடிட்டு தான் ஓடுறீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, என்னங்க நீங்க என்ன பத்தி இப்படியா நினைப்பீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஃபேன்ஸ் அந்த பக்கம் ஓடுறாங்க. அதனால அந்த சிங்கரும் அந்த ஆளை கட்டி பிடிச்சி மாதிரி நினைக்கிறான், ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அவனுக்கா இந்த சிங்கர் இப்படி நிக்கவும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்கு போல. இப்ப அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கலையும். சரி நான் கிளம்புறேன், என்ன உங்களுக்கு ஆட்டோகிராஃப் வேணுமா, இருங்க உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பென் இல்ல போல. அதனால பர்ஸ்ல இருந்து ஒரு கர்ச்சிஃப் எடுத்துட்டு அவங்க லிப் மார்க் வச்சு கொடுத்து இது என் ஆட்டோகிராஃபா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாங்களா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஒரு நிமிஷம் இருங்க, அங்க ஒருத்தர் வந்து வேலெட் காணும், உங்க கும்பல்ல தான் தொலைச்சேன்னு சொன்னாங்க, அதனால நீங்க கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்துட்டு போறீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த சிங்கரும் என்னங்க என்ன பார்த்து சந்தேகப்படுறீங்களா, இந்தங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஷால் எல்லாம் கழட்டி காமிச்சிட்டு இருக்காங்களா. அவன் உடனே இல்லங்க நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களை நம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். ஆனா பார்த்தா அந்த வாலெட் இவகிட்ட தான் இருக்கு போல. இவ்வளவு ஹீரோயினோட கும்பல்ல ஒருத்தி தான் போல. கட் பண்ணா இப்ப ஹீரோயினுக்கு தான் கால் வருது. அவங்க போன் அட்டென்ட் பண்ணிட்டு என்ன நான் சொன்ன பூலாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாடகி தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோட அசிஸ்டன்ட் ஒருத்தனை கூட்டு வந்தான், அவனோட வாலெட் தான் என் கையில இருக்கு, அவன் பேர் கூட லீ கேனன் போட்டிருக்கா அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆயிடுது, எனக்கு அவனை தெரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ முராங் ஃபேமிலி ஏதாவது பிளான் பண்ணிட்டே தான் இருக்காங்க போல உன்னை அழிக்கிறதுக்கு அப்படி சொல்லி அவ பேசிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ சைட்ல வந்து நிக்கிறத ஹீரோயின் கவனிச்சிடுறாங்க. அப்ப அவங்களும் கோட் வேர்டு யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னோட ஃபேமிலிக்கு பூலாம் தேவைப்படுது, பட் தேவையில்லாத பூ ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயே தூக்கி போட்டுருங்க, வீட்டுக்கெல்லாம் கொண்டு வராதிங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இப்ப நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்ப போகும்போது ஹீரோ சொல்றாரு, என்ன இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நீங்க என்னன்னா சர்வசாதாரணமா கிளம்புறேன்னு சொல்றீங்க, நீங்க இருந்து தானே எல்லாமே பாத்துக்கணும்னு சொல்றாங்க. என்னங்க முராங் ஃபேமிலியில இருக்க ஃபங்க்ஷனை பாத்துக்கிறதுக்கு முராங் ஃபேமிலியில ஆள் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஆள் இருக்காங்க, ஆனா உங்களுக்காக ஒரு பெரிய பாடகியை நான் இங்க இன்வைட் பண்ணிருக்கேன், அவங்க வர நேரம் பார்த்து நீங்க இல்லைன்னா அது உங்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினை போக விடாம தடுத்துறாரு. இன்னொரு பக்கம் அந்த சிங்கர் இருந்தா இல்லையா, அவன் வந்து ஹீரோயின் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு லீ கேனை போட்டு தள்ள ரெடி ஆயிட்டாங்க போல. அசிஸ்டன்ட்டும் லியோ வர காரை பார்த்த உடனே மேல இருக்க ஒருத்திக்கு சிக்னல் காமிக்கிறா. அவ உடனே பிஸ்டன்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த காரை தான் குறி வைக்கிறான். இன்னொரு பக்கம் இந்த காரை தடுக்கிறதுக்காக ஆனா இருக்கா இல்லையா, அவன் முன்னாடி வந்து நின்று ஐயோ என்னோட கார் ஓட மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளும் ஷூட் பண்ணிடுறா. லீ கேனு கோவிந்தா போல. அந்த இடமே பரபரப்பாக அந்த அசிஸ்டன்ட் தான் யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி ஓடிட்டு இருக்கான். இப்ப இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்றாங்க போல. அது கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. சரி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அவங்க வீட்டுல சமையல்ல பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மெயின் லேடி கிட்ட வந்து நானே ஒரு டிஷ் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்களா. அப்ப ஹீரோ கரெக்டா வந்துட்டு என்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு சொல்லுங்க, எல்லாமே என்கிட்டயே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை திரும்பிட்டு பப்பாய வேணும், அந்த மெயின் பப்பாய இல்லைன்னா இந்த டிஷ்ஷை பண்ண முடியாது, அதுதான் இப்போ உங்ககிட்ட இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் ஹீரோவோ ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பப்பாயெல்லாம் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கிறத விடவே நல்லாவே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் இப்படிலாம் பண்ணுவாங்கன்ட்டு ஹீரோக்கு முன்னாடியே தெரியும் போல. அதனாலதான் லீ அந்த கார்ல அனுப்பாம வெறும் ஏதோ செட்டப் மாதிரி பண்ணி வச்சுட்டு பொம்மையை தான் அவங்க ஷூட் பண்ண அலோ பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவும் அங்க இருக்க எல்லாரும் நீங்க வெளியில போங்கன்னு சொல்லி அமிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ எப்படி கால்குலேட்டடா மூவ் பண்ணுவேன்ட்டு, ஒரு அடி எடுத்து
கொடுத்து வச்சா அதை நான் முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வராங்க. என்ன பயமா இருக்கு அவனோட பழைய ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு அப்படி சொல்றாங்களா. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு நிஜமாலே பயம் தான் இருக்க போல கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிறாங்க. என்னது பயமா? எனக்கு எதுக்கு பயமா இருக்க போது சொல்லிட்டே இருக்காங்களா. அப்ப ஹீரோ ஹக் பண்ற மாதிரி கிட்ட வந்துட்டு பயம் இல்லைன்னா கையில எதுக்கு கத்தி அப்படி சொல்லி கையில இருந்து பிடுங்கிடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்திலே ரொம்ப அழகான சத்தம் எதுன்ட்டு? நம்ம கையால நம்ம லவரை தொடர சத்தம் தான் அப்படின்ட்டு சொல்றாரா. அதுக்கு ஹீரோயினோ ஓ அப்படியான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன எதுவுமே ஞாபகம் இல்லையா? கவலைப்படாதீங்க, ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள வாங்க, உங்களுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கு, சமைக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சம் கூட எஸ்கேப் ஆக விடாம ஹீரோயின் முன்னாடியே நின்றுட்டு இருக்காரு கையை கட்டிட்டு. இந்த சீனோட தான் இந்த 2 எபிசோடையும் முடிக்கிறாங்க. செம பயங்கரமா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. ஸோ பாக்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.